மீசைய முறுக்கு ஆரம்பித்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு உலகம் உலகத்தை பற்றி கவலை இல்லாமல் வந்த ஒரு யங்ஸ்டர் யாருன்னா ஆதி அப்போ வந்தார். எனக்கு முன்ன பின்ன ஆதி அப்போ தெரியாது. ஆதி மேலே எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னென்னா, இந்த கிளப்ல மப்பில் சாங்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில் காசு நிறையா வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பம்லாம் பண்ணி ஒரு அரகண்ட்டாக ஆட்டிடியூடான பையங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு இமேஜ். ஆதி நான் வர சொன்னபோது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை படத்தில் வந்து 5 மியூசிக் டைரக்டர் லான்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்போ. ஏன்னா நிறைய திறமைசாலி இருக்காங்க. ஸோ ஒரு 5 நல்ல ஒரு இளைஞர்களை செலக்ட் பண்ணி 5 பேருக்கு 5 சாங் கொடுக்கலான்ட்டு ஆல்ரெடி 2-3 பேரை செலக்ட் பண்ணிட்டோம். 4ஆவதாக வந்தவர் தான் ஆதி. ஆதி வந்துட்டு என்ன சொன்னார்னா, முதல்ல அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோக்கு வந்து கொஞ்சம் சாங் கேளுங்க அப்படின்னாரு. ஆதியோட நல்ல நேரமா இல்லை ஏன் நல்ல நேரமோ தெரில, நான் பயங்கர சோம்பேறி, ஆஃபீஸ் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஆஃபீஸ்க்கு அடுத்த தெருவே தான் ஆதியோட ஸ்டுடியோ இருந்துச்சு. ஸோ ஸ்டுடியோவுக்கு போனேன். முதல் சாங் போட்டு காமிச்சார். முதல் சாங்கே சூப்பராக இருந்துச்சு. நீ யார் என்று தெரியாது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாங்காக போட்டு காட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆதி அடுத்த குண்டு போட்டார். ஆனால் நான் பண்ணேன்னா எல்லா சாங்கும் நான் தான் பண்ணுவேன், தனியாக ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பட் அந்த இதுலேயே வந்து ஆதி வந்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த தன்னம்பிக்கை. என்னென்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம். எடுத்தோன்னே இதை சொல்லியிருந்தால் நான் மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். எல்லா சாங்கும் போட்டு காட்டி என்னை அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார், எல்லா சாங்கும் நானே பண்ணால் தான் படம் பண்ணுவேன், நம்பி கொடுங்க நல்லா பண்ணுறேன்னாரு. அப்புறம் விஷால்ட்டையும் பேசினேன். விஷால் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். 2 பேருக்கும் பிடிச்சிது. அப்படி தான் அந்த ஹிப்ஹாப் தமிழில் உருவானார். ஒரு மியூசிக் டைரக்டராக தான் என் லைஃப்பில் நுழைஞ்சார். ஆனால் எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு கூட பிறக்காத ஒரு தம்பியாக இருக்கார். ஏன்னா நான் வீட்டில் நான் தான் கடைசி, எனக்கு தம்பி இல்லை. அந்த தம்பி இல்லாத குறைக்காக தீக்கிற மாதிரி ஆதி, நான் தம்பின்னு தான் இவரை கூப்பிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஆதி. பட் ஆதி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆதிக்குள்ளே அந்த நடிப்புங்கிற ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு. நான் ஆம்பளை ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே வந்து இதே இடத்துல தான் நான் சொன்னேன், ஆதியை வந்து நான் ஹீரோவாக லான்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது டைரக்ட் யார் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்போ ஆதி பேச்சுவாக்கில் ஒரு இந்த ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருந்தார். இது வந்து கற்பனை நிறைய, கொஞ்சம் நிஜமும் கலந்தது. ஆதியோட வாழ்க்கையில் இருக்கிற சில நிஜங்களும் இந்த படத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சொல்லாமல் தெரியல, ஆதியோட ஒரு இன்டைரக்டான இது அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு கூட சொல்லலாம். சின்ன பையனுக்கு என்ன வாழ்க்கை வரலாறு இருக்குன்னு கேட்கலாம். அவர் பட்ட கஷ்டமும் நிறையா இருக்குது. அதை வந்து ரொம்ப சுவைப்பட சொல்லியிருக்காரு. மெயினாக வந்து ஆதிட்ட அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னது ஒன்றே விஷயந்தான், நீ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்ட்டு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. யூத்ஃபுல்லான சாங்ஸ், நல்ல ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாங் இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். முக்கியமாக குடும்பத்தோடு வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் படம். ஒரு யூத்ஃபுல் படங்கிறதுனால கொஞ்சம் வல்காரிட்டி அந்த மாதிரிலாம் வேண்டாம், ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னை விட வந்து ஆதி வந்து ரொம்ப ஒரு அதிலெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பயப்படுறவர். ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான படம். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கூட இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சென்சாரில் வந்து ஒரு சின்ன கட் கூட கிடையாது, ஒரு வாய்ஸ் கட் கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படி க்ளீன் படமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வந்து இந்த படம் ஒரு ஃப்ரேம் கூட நான் படம் பண்ணும்போது பார்க்கல. ஸ்கிரிப்ட் சைடில் அப்பப்போ வந்து ஆதி சொல்லுவார், எனக்கு தோணுதை சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது முழுக்க ஒரு டைரக்டரோட படமாக பண்ணியிருக்கேன். ஆதிக்கு இருக்கிற பெரிய ஒரு நல்ல விஷயம்னா, ஆதியை சுற்றி இருக்கிற ஒரு யூத்ஃபுல்லான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு.